கேட்டேன் திரு மேயப்பன், எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? பிரதமர் இந்த நேரத்தில் ஒரு கால்குலேட்டிவாக ஒரு பயணம், ஒரு தேர்தல் அரசியல் ஆதாயம் தேடுவது, அல்லது பிரதமர் முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன இருக்குது, அதில் ஆணையம் கட்டுப்படுத்துவது படத்தில் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டாமாங்கிற கேள்விகளை முன்வைக்கிறேன். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா, எதிர்கட்சிகள் வந்து இப்போவே அவர்கள் தோல்விகளுக்கு இப்போவே வந்து ஒரு பதில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணங்கள் எல்லாம் சொல்லணும்ல. ஜூன் 4 வந்து ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். திருப்பி தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. தோல்வி யாருக்கு நாளாதே தெரிய போகுது. நான் வர சார் ஜெயிச்சிட்டீங்களா? பிறகு ஆன்மீகம் யாரையா பண்றீங்க? அவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் அப்படின்றாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல. அதோட கம்பெனியும் அவைலபிளா இருக்கு. எல்லாரையுமே எந்த ப்ரொவிஷன் தவறு, எந்த ப்ரொவிஷனை மீறிட்டாரு அப்படின்றது எல்லாரையும் சொல்லுங்க. சும்மா பொதுவாக சொல்றது வந்து ஒரு அரசியல் கருத்து விமர்சனமா மட்டுமே சொல்றேன். வந்து வள்ளுவர் கோட்டத்துல நாங்க 3 நாள் திருக்குறளை ரீசைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் அந்த 3 நாட்கள் உட்கார்ந்து 3 நாள் பண்ண சொல்லுங்க. அல்லது அங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அங்க உட்கார்ந்து இதை நாங்க செய்யறோம் அப்படிலாம் சொன்னா அதை நீங்க எதிர்கொள்வீங்க? இப்ப பண்ண சொல்லுங்க. இப்ப வயலேஷன் கிடையாது, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து HRNC டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுல வந்து நாங்க பழனி கோயில்ல வந்து முருகனுக்காக விழா கொண்டாட போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அது வயலேஷன் எடுத்துக்கிறது? அது வயலேஷன் கிடையாது. என்னன்னா அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நிரல சொல்றாங்க. சார் பிரதமர் நாளைக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சி, ஒரு நிமிஷம் இருங்க, பிரதமர் என்னுடைய நிகழ்ச்சி நிரல் அல்லது நாங்கள் செய்ய போற திட்டங்கள் நீங்க 3.0 அமைஞ்சா என்ன செய்வோம் 100 நாளுக்குன்னு சொல்றதுல வாக்குறுதிகள் அதெல்லாம் சொல்ல முடியும். இது 30ஆம் தேதி மாலையோடு முடியக்கூடிய இடத்துல நேரலை இருக்குமா இல்ல இருக்காதான்னு நான் திரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட கேட்கிறேன். ஸ்ரீதர் அவர்கள் சொல்லிட்டாரு, ஊடகங்கள் நீங்களா போய் எடுத்தா என்னங்க பண்றது? சரி, அப்ப மத்திய அரசுடைய ஊடகம் என்ன செய்யுது, அது யார் சொல்லி வரும் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க. அப்ப எதுவும் இருக்காது. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மறைமுகமாக பேசாம ஆனால் நேரலையின் மூலமாக மக்களை சென்று சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் அப்படிங்கிறாங்க. ஆபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், ஆபீஸ் ஆஃப் நரேந்திர மோடி இண்டிவிஜுவலா 2 பேருமே வந்து அங்க வந்து கவரேஜ் தேவை, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க எந்த ரிக்வெஸ்டும் இருக்காங்க. சரி, மற்றவர்கள் செய்தார்கள்னா இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து வெறும் ஜெனரல் பிரஸையும் நம்ம வந்து மாஸ் மீடியா மட்டும் எடுத்துக்கிறல. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கையில வந்து ஒரு தொலைபேசி இருக்கு, ஒரு கேமரா இருக்கும், அவர்கள்லாம் வந்து இன்னொரு முக்கியமான அம்சமும் சொல்லப்படுது. அது விவேகானந்தர் பாறையினுடைய அடிப்படையான அம்சங்கள்ல இருக்கக்கூடியது. தனிமையா வரக்கூடியவங்களுக்கு தியானத்திற்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுனால அங்க செல்போன்லாம் அனுமதிக்கப்படுறது இல்லை. எனவே நாம இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறதை பொறுத்து பார்க்கலாம். அது பொதுவான கட்டுப்பாடு. செல்போன்கள் அனுமதிக்கப்படுது, கேமரா அனுமதிக்கப்படுது. பள்ளி மாணவனா ரூல் சார், நான் உங்களுக்கு ரூல் சொல்றேன். நான் ரூல்ஸ் தான் சொல்றேன் சார். அங்க வந்து வெளில பர்மிட் கிடைக்குது. அதுக்கு நீங்க தியான மண்டபத்திலயா? தியான மண்டபத்துல இல்ல, தியான மண்டபத்துல மெமோரியல்ல சொல்றேன் சார். தியானம் நீங்க வெளியில இருந்து நானும் தான் சார் விவேகானந்தர் ராக்ல போட்டோ எடுத்து இன்ஸ்டால ரீல் போடலாம், அது வேற சார். தியான மண்டபத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். தியான மண்டபத்துல இருக்கும்போது வேற யாருமே எடுத்து போற தியான மண்டபத்துல அங்க மட்டும் இல்ல சார். இங்க நீங்க தியானம் பண்றீங்கன்னா யாரும் வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னொன்னு அது உங்களோட பிரைவேட்டான ஸ்பேஸ், அதை யாருமே எடுக்க முடியாது. அதை எடுத்து சர்க்குலேட் பண்றதும் அவசியம் கிடையாது. சோ அது வேற யாராவது பண்ணாங்கன்னா அது தவறு. அதெல்லாம் தான் இவங்க கவலைப்படுறாங்க, அச்சப்படுறாங்க எதிர்க்கட்சிகள். அதன் மூலமா ஒரு அந்த மாதிரி யாராவது எடுத்து மறைமுகமான ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படும். எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா யார் ரூலை பிரீச் பண்ணாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான். சோ அப்ப எடுத்துட்டு போ சார், ஒண்ணும் இல்ல, சிம்பிள் ரூல். நான் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ற ரூல். நான் தாண்டி எடுத்துட்டு போனா நான் ரூலை வயலேட் பண்றேன்றது அர்த்தம். அப்ப ரூலை வயலேட் பண்றவங்க நம்ம கேள்வி கேட்கணும். அவர் வந்து அங்க போய் பிரதமரை போட்டோ எடுத்துட்டாரு, அதனால அது இதுவாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க வந்து ரூலை வந்து பிரேக் பண்ணவன கேள்வி கேட்கல. யாரோ ஒருத்தர் அவங்க வந்து அங்க தனிமையில அவர் இருக்கணும், அவர் ரீஜுவினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒண்ணும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, பரப்புரை தேதி முடிந்த பிறகு, நேரம் முடிந்த பிறகு இது மறைமுகமா செய்யப்படக்கூடிய ஒரு பரப்புரையா இருக்கு, இது அரசியல் ஆதாயம்ங்கிறாங்க. அது நடக்காதுங்கிறதுக்கு என்ன, அதனாலதான் தேர்தல் ஆணையத்தை அவங்க அணுகுறாங்க. இது நடத்தப்படக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை அணுகுறாங்க. தேர்தல் ஆணையம் எந்த முடிவு எடுக்கல. தேர்தல் ஆணையம் அனுமதிச்சுன்னா நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. ஆனா விமர்சனம் இவ்வளவு ஸ்டேட்மென்ட் சொல்றாங்கல்ல செல்வபிறந்தவங்க அவர்கள், காங்கிரஸ் தலைவர், நல்ல இன்ஃபார்ம்டான பர்சன். என்ன ரூல் வயலேஷன், நான் கோட் கான்டக்ட், நான் ஒண்ணும் இல்ல, நான் உங்களோட அசோசியேட் ப்ரொடியூசருக்கு இப்போ நான் கம்பெனி நேம் லிங்க் அனுப்புறேன். அவங்கள என்ன ரூல் ப்ரொவிஷன், என்ன வயலேஷன் சொல்லுங்க. ஒரு ப்ரொவிஷன் நான் ஏன்னா அவங்க போட்டதுல இருந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மேலேயும் கீழயும் கண்ட்ரோல் எஃப் போட்டு தேடியாச்சு, நான் சும்மா படிக்கிறதுலயும் இண்டெக்ஸ்லயும் தேடியாச்சு. என்னால ஒரு ரூல் வயலேஷன் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ரூல் வயலேஷன் என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் வரும்போது திடீர்னு கோயிலுக்கு போவாரு, தேர்தலில் தோல்வி விட்டுற பிறகு வெக்கேஷனுக்கு போவாரு. அவங்களால அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு பிரதமர் வந்து தேர்தல் முடிஞ்சது, அவர் ரீஜூனேட் ஆகணும், திரும்பி நான் லீவ் இல்லாம
நான் வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும், நான் ஜூன் 4ல இருந்து என்னோட பர்பஸ் இதுதான் அப்படின்றதுக்காக அவர் இன்னைக்கு பிளான் பண்ணி அவர் முன்னாடியே அந்த வேலையை செய்யறாரு. அத அவங்க கேள்வி கேட்க முடியல அப்படின்றத. நிச்சயமா உங்க கேள்வியை நம்ம ஹஃபீசுல்லாஹ் வைக்கலாம். டாக்டர், என்ன பிரச்சனை, எங்க என்ன சட்டத்தை அவர் மீறிட்டார், என்ன ரூலை மீறிட்டாருங்கிறீங்க? இப்ப சார் இப்போ நடந்துட்டு கட்சியிலையும் வழக்கறிஞர் அணியிலிருந்து ஒரு எதிர்ப்பு மனுலாம் கொடுத்திருக்கோம். அதாவது எம்சிசின்றது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை கடந்து மோடி கோட் ஆஃப் கண்டக்ட்னு வந்துச்சு இந்த தேர்தலில் குறிப்பா. ஏன்னா எந்த வயலேஷனையும் சீரியஸாக எலெக்ஷன் கமிஷன் அட்ரஸ் பண்ணாமல் பொதுவாக இதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள் கட்சிக்காரங்களை ஒழுங்காக பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள், பொதுவான ஒரு அறிக்கையை கொடுக்குற அளவுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. பாலிட்டிக்ஸ் ஆஃப் போலரைசேஷன் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய டூலாக இருக்குது. வகுப்புவாதம் தான் இவர்களுடைய ஆயுதமாக இருக்குது. தன்னை இவர் ஒரு சர்வகுரு, விஸ்வகுரு, தெய்வ குழந்தை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த ஆப்டிக்ஸ் தேவைப்படுது. தான் ஒரு தெய்வ குழந்தை, நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றத தொடர்ச்சியாக பல வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன் ஈவில் இந்த ஈவெண்ட் தேவைப்படுது. ஏன்னா 2019 போறார் தியானத்துக்கு. இதுக்கு இடையில இந்தியாவில் 5 வருஷம் எத்தனை பிரச்சனை நடந்துச்சு, இந்தியா எவ்வளோ பெரிய இன்னல்களை சந்திச்சது. அதுக்கப்புறம்லாம் தியானத்துக்கே போல. தேர்தல் மட்டும்தான் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆதாயம்னா 6வது கட்டத்தினுடைய முடிவு, 5வது கட்டத்தினுடைய முடிவு, 4வது கட்டத்தினுடைய முடிவு, எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்ப கூட அவர் தியானம் போயிருக்க முடியுமே இல்ல? அதுதான் அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாது இல்ல. அவர் பிரச்சாரம் ஷெட்யூல் பிஸியா இருக்குது. அப்ப பிரச்சாரம் முடிச்சிட்டு அந்த 2 நாள்ல எப்படி நம்ம பிரச்சாரத்தை பண்ணலான்றதுக்காக இதை எடுத்துட்டு போறது. கடந்த காலத்துல இருந்த அந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால இங்க பண்றது தப்பு கிடையாது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல அதெல்லாம் கடந்து வரணும். இன்னைக்கு நீங்க இங்க உட்காந்துட்டு யூபியோட ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பீகாருடைய ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த ஃபேக்டோட தான் இந்த ஈவென்ட்டை நீங்க பார்க்கணும். அதாவது 100 மீட்டருக்கு முன்னாடி போஸ்டர் அடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. இன்னைக்கு அது இட் ஹஸ் நோ மீனிங். நீங்க வந்து போன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீ காலையில இருக்கிற எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு பழைய சட்டங்களை வச்சுக்கிட்டு இது நியாயம் இல்லை, இது நீதி அப்படின்லாம் பேசுறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. சரி, இப்ப ஆன்மீகம் தான் பிரச்சனையா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவருடைய ஆன்மீக உரிமை, அவர் விவேகானந்தர் இதுக்கும் போலாம், இல்ல அவருக்கு விருப்பப்பட்ட எங்க வேணாலும் போலாம். இப்ப அது யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா இதுல ஒரு ஆங்கிள் என்னன்னா, விவேகானந்தருடைய அந்த நினைவு மண்டபத்துக்கு போய் தியானம் பண்ணக்கூடியவர் விவேகானந்தருடைய கருத்தை உள்வாங்குறாரா? சிகாகோல விவேகானந்தர் பேசுறது என்னன்னா, ஐ கம் ஃப்ரம் a nation which has sheltered the persecuted refugees of all religions and all regions. அது என்னன்னா, இங்கே என்னுடைய நாட்டில் அனைத்து மதங்களாலும் துன்புறுத்தப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் அல்லது அகதிகள் அப்படின்னு சிஏஏ கொண்டு வந்து விவேகானந்தருடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக நிக்கிறவர் தேர்தலுக்கு முந்தின நாள் போய் விவேகானந்தருடைய அந்த தியான மண்டபத்துல போய் தியானம் பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய முரணா இருக்கு. இட்ஸ் an oxymoron. இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்துல வந்து நீங்க ஆன்மீகம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் பணி தான் சார் முதல்ல. அதுதான் விவேகானந்தர் சொல்றார். மக்கள் அவர் என்ன சொல்றாரு? இல்ல அரசியல் கட்சி தலைவராக அல்லது தேசத்தின் பிரதமராக அவர் வெவ்வேறு வேலைகளை செய்யறாரு. தனி மனிதராகவும் அவருக்கான உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல அவருடைய தேடல் அல்லது அவருடைய தேவை என்ன அப்படின்னு இன்னைக்கு ராஜ்கோட்ல 34 பேர், இவருடைய சொந்த மாநிலம், இவருடைய சொந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. 36 பேர் இளைஞர்கள் கேமிங் சென்டர்ல போய் தீயிட்டு எரிஞ்சிருக்காங்க. அவர்களுடைய பெற்றோருக்கு ஆதரவு, அரவணைப்பு தேவைப்படுகிறது. அதை விட பெரிய ஆன்மீகமா இன்னைக்கு விவேகானந்தர் தியானத்துக்கு பண்ணிட முடியும்? பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிறவங்க, அவங்கள போய் நேர்ல பார்க்கலாம்ல, அங்க போய் தியானத்தை பண்ணலாம்ல, அங்க போய் அவர்களுடைய துக்கத்துல பங்களிக்கலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டார். நான் என்ன சொல்றேன், இப்ப பிரைம் மினிஸ்டர் வராரு, இது வருது, கேமரா வருது. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள கேமரா அலோ பண்ணிடுவாரா? பிரைம் மினிஸ்டர் அவர் தானே டிசைட் பண்றாரு யாரை அலோ பண்ணலாம், யாரை அலோ பண்ண கூடாதுன்னு. ஒரு பேன் கொடுக்க சொல்லுங்க. உண்மையிலேயே இவருக்கு இதுல அரசியல் உள்நோக்கம் கிடையாது அப்படின்னா, பிரதமர் என்னுடைய இன்டயர் ட்ரிப் இது பர்சனல், மீடியா பேன் மீறி கவர் பண்ணீங்கன்னா வழக்கு தொடருவேன்னு பிரதமர் சொன்னார்னா அதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா அது முழுக்க முழுக்க அவருடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம். ஆனா தூர்தர்ஷன் முன்னாடியே போய் 2 நாள் முன்னாடி பிரதமர் இங்க உட்காருவாரு, பிரதமர் இங்க உட்காருவாரு, இந்த ஆங்கிள் இருந்து இந்த கேமரா எடுக்கும், அந்த ஆங்கிள் இருந்து அந்த கேமரா எடுக்கும், ஃபுல் டீம் உட்கார்ந்துட்டு டாக் பேக் எதை லைவ் பண்ணோம் எதை லைவ் பண்ண கூடாதுன்னு சொல்றத இது அப்படியே கடந்து போயிடுங்க. இது வெறும் ஆன்மீகம் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்?